ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவட தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. முதல் தந்திரத்துல இந்த உபதேசம்ங்கிற பாகத்துல 118வது பாடல் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சோம். மலம் மலங்களை மலங்கள் மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தான் நல் சதாசிவமான புலம் களைந்தான் அப்பொதுவினில் நந்தி நலம் களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே. தலங்கள் ஐந்தான் நல் சதாசிவமான தலங்கள் ஐந்தான் மலம் களைந்தான் களைந்தாம் என மாற்றி அருளி. இந்த ஜீவனோட டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், எவ்வளவு தூரம் ஆந்தரிகம் சூக்ஷ்மமாவோ ஸ்தூலமாவோ இருக்குங்கிறத பொறுத்து 5 லெவல்ல அந்த பரம்பொருளோட ஜீவன்கள் கனெக்ட் ஆகிறது. அந்த 5 லெவல்லயும் சதாசிவன் முதலான மூர்த்திகளா ஒரு பிளேன்லயும் அந்த ஜீவனோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவனோட அசோசியேட் ஆகி அந்த ஜீவனுடைய மலங்களை களைந்து மாற்றி அருளி. அதாவது அந்த அழுக்காக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோவை அந்த ஃப்ளோவை அப்படி இல்லாதக்கு அதை மாற்றி கிருப்பையினால அனுகிரகம் பண்ணக்கூடியவர். புலம் களைந்தான் அப்பொதுவினில் நந்தி. இந்த சித்சபையில ஞான வடிவமா இருக்கிற ஈசன் ஐங்கிருத்தியங்களையும் பண்ணக்கூடிய சலனமா இருக்கக்கூடிய ஸ்தலம். அப்படி அந்த பொது சபையில சித்சபையில நடனம் ஆடக்கூடிய நந்தி ஆனந்த வடிவினான அந்த ஈசன் புலம் களைந்தான். ஜீவன் அது இது மலம் களைந்தார் வந்தது இல்லையா? மலங்கள் எப்படி களைந்தார் அப்படின்னாக்க, இந்த ஜீவ பாவம் எதனால ஸ்ட்ரெங்தன் ஆகிறது அப்படின்னா, இந்த பார்க்கணும் கேட்கணும் பஞ்ச இந்திரியங்கள் மூலமா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜி செலவாகிறதோ, எனக்கு இன்னும் இதை பார்க்கணும், அதை சாப்பிடணும், இதை கேட்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த எனர்ஜி இந்த அபெர்ச்சர்ஸ் சென்சஸ் மூலமா வெளியில செலவாகிறதோ அத்திரை அதுக்கு மூலத்துல நிக்கிற தார்டியம் இல்லாம போயிடுறது. அந்த புலன்கள் பொறிகள் அப்படிங்கிறது கண்ணு காது மூக்குங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புலன்கள்ங்கிறது அந்த அதோட சட்டில் லெவல் எனர்ஜி, பார்க்கணும் கேட்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜி. அதை ஸ்டாப் பண்ணாராம். புலம் களைந்தான். அதாவது இந்த அந்நிய பொருள் கிட்ட ரிலேட் ஆகிறதுனால ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது, அது வேணும்னு அந்த ஜீவனுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி இல்லாம பண்ணினார். இதான் புலன் களையறது. பொதுவினில் ஆனந்த வடிவமா நடனமாடக்கூடிய அந்த நந்தி புலம் களைந்தான். புலன்கள் ஐந்தையும் களைஞ்சான் அந்த ஜீவனுக்கு. எப்படி அப்படின்னா, நலம் களைந்தான் உள் நயந்தான் அறிந்தேன். அந்த ஜீவனுக்கு எல்லாருக்குமே அவாவா கோர்ல ஆனந்த வடிவமா தான் இருக்கு எல்லா ஜீவனுமே.
அதனாலதான் எதுவும் புதுசா ஆகிறதுக்கு இல்ல, கிடைக்கிறதுக்கு இல்ல, எல்லாமே அதுதான். அந்த அந்த பொருளா இருக்கிறதுனாலயே வந்து எல்லா ஜீவனுக்கும் நாட்டம் வந்து அதுதான் இருக்கு. அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த விபரீதமான எனர்ஜி ஃப்ளோனால அந்த ஆனந்தம், சந்தோஷம் வந்து இது மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னுட்டு லோகத்துல எது எதுக்கிட்டயோ போயிட்டு ஒட்டிக்க ஆரம்பிச்சு அந்த லட்சியமே மறந்து போயிடுறது. சோ நலம் கலைந்தான். அதாவது இந்த பொருள் மூலமா எனக்கு வந்து சந்தோஷம் வரும். இந்த இந்த இது பண்ணினா எனக்கு வந்து திருப்தி வரும் அப்படின்னு அப்படிங்கிற அந்த அதாவது தட் இஸ் ஒன்லி நம்மளுக்கு வந்து நம்மளோட நிம்மதியை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். நம்மளே நிம்மதி வடிவமா இருக்கோங்கிறத தான் வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து கனவற்ற தூக்க நிலையில வந்து அனுபவபூர்வமா உணர்த்திண்டே இருக்கார் ஈசன். டெய்லி உணர்த்திண்டே இருக்கார். ஆனாலும் அந்த அஜ்ஞானத்தினால வந்து நம்மளே ஆனந்த வடிவமா தானே இருக்கோம், அப்படியே இருப்போமே அப்படிங்கிறது தோணாம ஏதோ பிரவருத்தி பண்ணி எதையோ அடைஞ்சு எதையோ பார்த்து எதையோ கேட்டு எதையோ சாப்பிட்டு தான் சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற அந்த பிரமை இருக்கு இல்லையா? அது ஏன்னாக்க the ஜீவன் வந்து it associates happiness with so many things outside itself. நான் ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு ஐட்டம், ஏதோ நல்ல பாட்டு, ஏதோ ஒரு சீனரி, இதெல்லாம் இதை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும், அதை கேட்டா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு அந்த நம்மளோட தன்மையா இருக்கக்கூடிய ஆனந்தத்தை வந்து வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள்ல வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி அப்புறம் அதை அடையணும் அத அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த நாட்டம் தான் வந்து நலம். நலம் கலைந்தான். அந்த மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் அசோசியேட்டிங் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் டு சம்திங் எல்ஸ் அதர் தேன் ஒன் செல்ஃப், அதை வந்து கிளென்ஸ் பண்றாராம். அது அந்த நாட்டத்தை வந்து கிளென்ஸ் பண்ணினாக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்திரியங்கள் வந்து அதை நாட போறது இல்லை. அப்படி நலம் கலைந்து புலன் கலையறார். சிற்சபையில நடனமாடக்கூடிய நம்ம ஆனந்த வடிவிலனான ஈசன் தான் உள்நயந்தான் அறிந்தே. இதுதான் வந்து ஆக்சுவலி குரு கிட்ட ஈசன் கிட்ட வந்து அடியார்களுக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ். முருகனார் பெருமான் சொல்லுவார், எனக்கே தெரியல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து மெட்ராஸ்ல ஸ்கூல் டீச்சரா இருந்தார். அப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்த உடனே வந்து அவருக்கு எதுலயுமே நாட்டம் இல்லாம போயிடுத்து. இருந்தாலும் அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து வீட்டை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னுட்டு ஏதோ இருந்துட்டு இருப்பார். அப்புறம் அம்மா காலமானதுக்கு அப்புறம் வந்து ராமநாதபுரத்துல இருக்கிற தன்னோட வீட்டையும் வந்து ஆசிரமத்துக்கே எழுதி வச்சுட்டு ஏதோ அவர் ஒய்ஃபுக்கு இருக்கிறதுக்கு உண்டான காசை வாழ்த்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு மொத்தமா திருவண்ணாமலைக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடுவார். பாக்கியமா பார்த்தா அவருக்கு ஒன்றும் வேற எதுலையுமே ஈடுபாடே இல்லைன்னு தானே தோணுறது. திருவண்ணாமலையில இருந்து எழுந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா கூட ரயில் ஏறாம திரும்பி வந்து விடுவார். யாராவது ரயில்ல ஏத்தி விட்டா கூட திருவண்ணாமலை எல்லையில போத்த ட்ரெயின்ல ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சு திருப்பி வந்து விடுவார் ஆசிரமத்துக்கு. பார்த்தாக்கா வந்து he doesn't have any other thing. அவருக்கு ஒன்றும் தேவையே இல்லைங்கிற மாதிரி சால்வ் ஃபோக்கஸ்டுங்கிற மாதிரி தெரியறது இல்லையா? அவர் சொல்றார், பின்னால திருவண்ணாமலையிலேயே வந்து தங்கி இருக்கிற காலத்துல வந்து பகவான் எனக்கே தெரியாம நூக்கன் கார்னர்ல இருந்து என்னுடைய அந்த ஜீவ வாசனைகளை எல்லாம் புடுங்கி எடுத்தார். ஒண்ணு எடுத்தார். 63 சரித்திரத்திலயும் அதே மாதிரிதான். ஈசனுக்கு வந்து யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தணுங்கிற பாவமே கிடையாது. அவர் அருள் அன்பே வடிவானவர். அவருக்கு அந்நிய பொருளும் கிடையாது. யார போய் கஷ்டப்படுத்துறது? அடுத்த அந்த பாவமே இல்லையே. ஆனா பார்த்தா சிறு தொண்டர் சரித்திரத்துல பார்த்தாக்க அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற ஒரே குழந்தைய தலையும் காலையும் பிடிச்சிட்டு நறுக்கி கரியா சமைச்சு போடணும். கேட்கறதெல்லாம் பார்த்தா ஈசன் வந்து ஏதோ டெரரிஸ்ட் மாதிரி தோணும் இல்லையா? அப்படியெல்லாம் போட்டு இப்படி எல்லாமா போய் கேட்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏப்பா அவர்கிட்ட போய் உன்னோட நீங்க என்ன வேணா கேளுங்க கொடுக்குறேன்னு அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வர அடியார்களுக்கு எல்லாம் வந்து அவ என்ன கேட்கிறாளோ
தன்கிட்ட இருக்குன்னா எடுத்து கொடுத்துடுவாரு, எதுவா இருந்தாலும் சரி. அப்படி கொடுத்துடுவேன்னா அவருக்கு அகங்காரம் இல்லை. நம்மளுக்கு பாக்கியமா பாக்குறதுக்கு என்னன்னு தெரியாது. என்ன கேக்குறாரு, எனக்கு உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனைவி வேணும் அப்படிங்கிறார். மானக்கஞ்சாரனார்கிட்ட போய் கொடுத்துடுறாரு, வைஃப கொடுத்துட்டு, நீ எனக்கு அவ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இயற்பகையார திட்டுறா, உனக்குதான் மானம் இல்லைன்னா எங்களுக்கு கூடவா இல்ல, எங்க குலத்துல ஒரு பெண்ணை இப்படி எவனோ தன்னோட அனுப்பி வைக்கிறிய, நாங்க இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கத்தி எடுத்துன்னு வந்துடுறா. அவளோடலாம் சண்டை போட்டு அவளெல்லாம் வெட்டி வீழ்த்தி ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றார். மானக்கஞ்சாரனார் அவர் பொண்ணோட கல்யாணம் மேடையில இருக்கா பொண்ணு, அவரோட தலைமுடி வேணும்னு கேக்குறாரு, கட் பண்ணி கொடுத்துடுறாரு. இப்படி எல்லாம் ஈசன் கேக்குறாரு அப்படின்னா அதுக்குன்னு எல்லாரையும் இப்படி பண்ணு, அது என்ன அவருக்கு போக்கான்னா அதெல்லாம் இல்ல. இப்ப ருத்ர பசுபதியார் இருந்தார், அவரு அந்த ஒரு குளம் நீர்நிலையில நித்தம் நின்னுண்டு அது ருத்ரத்தை ஜபம் பண்ணியே முக்தி அடைஞ்சவர். அவருக்கு ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம இதெல்லாம் பார்த்தா டெஸ்ட்னு தோணும் வழியில பாக்குறதுக்கு. என்னன்னா அந்த ஜீவனுக்கு ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த இன்பத்துடைய நாட்டம் எங்கெங்க எப்படியெல்லாம் இருக்கோ அதை ஆராய்ஞ்சு அறிஞ்சு பிடுங்கி எடுக்கிறாராம். நயந்த அன்புனால ஆந்தரிகத்துல புகுந்து ஆதாரம் லோயஸ்ட் லெவல்ல வரைக்கும் போய் எங்கெல்லாம் இந்த ஜீவன் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்கோ பார்த்தோம் இல்லையா, நேத்திக்கு தானே பார்த்தோம், ஏதோ இல்லையோ பார்த்தோம். அதாவது இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் இப்ப கிவன் சிச்சுவேஷன் ஐ எம் பீஸ்ஃபுல், எனக்கு எதுலயும் பெருசா நாட்டம் இல்லை லோகத்துல அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பின்னால வந்ததுன்னா அந்த எனர்ஜிக்கு நம்ம விழுவோமா மாட்டோமாங்கிறது நம்மளுக்கு இப்ப இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அது அந்த பொருளுக்கு தான் பார்க்க முடியும் இந்த ஜீவனோட போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அந்த ஜீவனோட கோர் வரைக்கும் அன்புனால நயந்தான் அன்புனால இந்த ஜீவனோட கோர் வரைக்கும் புகுந்து என்னென்னலாம் அதுக்கு அந்த மூலத்துல ஒடுங்கி இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் புடுங்கி எடுத்தாராம். அது அப்படி நலம் கலைந்தான். எதுலயுமே அந்நிய பொருள் கிட்ட இதனால எனக்கு சந்தோஷம் வரும், இதனால எனக்கு நிம்மதி வருங்கிற அந்த பிரமையே ஒரு லேஸ் மாத்திரம் கூட இல்லாத அளவுக்கு அது ஜீவனை கோர் வரைக்கும் போய் சுத்தி பண்றாராம் அன்புனால. அப்படி பண்ணி புலம் களைந்தான் பேர் நந்தி. நயந்தான் அறிந்தே அந்த ஜீவனுடைய போக்கு அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத ஆழம் வரைக்கும் ஆராய்ஞ்சு அதை கிளென்ஸ் பண்ணி அது சுத்தம் பண்றார் நம் ஈசன். அந்த பாடல் வரைக்கும் பார்த்தோம் நம்ம. அடுத்த பாடல் 119வது பாடல். ஐம்புலன் உடனே நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. குருவுக்கு லட்சணம் சொல்றார். குருவோட கிருப்பை எப்படி ஜீவனை பூர்த்தி பண்ணறது அப்படிங்கிறத சொல்றார் இந்த பாடல்ல. அறிவு ஐம்புலனோடு நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. ரெண்டு விதமா ரெண்டு நிலைகள், விதம் இல்ல, ரெண்டு நிலைகள்ல குரு ஜீவனுக்கு தன்னுடைய மூலத்தை உணர்த்துறார் அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு லெவலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். முதல் லெவல் என்ன சொல்றாருன்னா, அறிவு ஐம்புலனோடு நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல. இந்த அதாவது அஜ்ஞானம் எப்படி ஜீவனை கீழ் இழுத்துன்னு போறதோ அதை எக்ஸாம்பிளா சொல்றாரு குரு அறிவிக்கிறதுக்கு, தன்மையை உணர்த்துறதுக்கு.
இந்த இந்த அறிவுங்கிறது வந்து ஜீவன் இந்த இன்டெலெக்ட். இந்த இன்டெலெக்டுக்கு வந்து பிகாஸ் இட் இஸ் லிமிட்டட் அண்ட் இட் இஸ் அதுக்கு பூர்ணமான அந்த போதம் இல்லாததுனால, தன்னுடைய தன்மையை வந்து பூர்ணமா அறியக்கூடிய சக்தி இல்லாததுனால, சுகம்ங்கிறது வந்து நிம்மதிங்கிறது வந்து பல விஷயங்கள் இது மூலமா கிடைக்கும் அது மூலமா கிடைக்கும் அப்படின்னு பலதுகிட்ட அதை அசோசியேட் பண்ணக்கூடிய அந்த அறிவு ஐம்புலனோட நான்றதாகி இது இந்த பார்க்கணும் கேட்கணும் எது எது மூலமா நம்ம வி கேன் டேக் இன் இன்புட்ஸோ இன்டெலெக்ட் வந்து அந்த 5 வழிகள்லயும் வந்து அப்படியே தன்னோட எனர்ஜியை வந்து அந்த 5 வழியில செலுத்தி நான்றதுங்கிறது நான்றல்ங்கிறது ஆக்சுவலா தொங்குறதுன்னு அர்த்தம். ஆனைக்கு நம்ம அகவல நான்ற வாய் விக்னேஸ்வரருக்கு சொல்ற ஒரு வர்ணனை. அது துதிக்கை இருக்கு இல்லையா, தொங்கும் வாய் இருக்கிறதுனால அதுக்கு நான்ற வாய்னு பேரு. இங்க நான்றங்கிறது வந்து பிடிவாதமா அதையே பிடிச்சுண்டு தொங்கிண்டு ஏதோ அந்த பக்கம் போனோம் தோணித்து போனோம் வந்தோம் இல்லாம அந்த அந்த நாட்டம் அதுலயே. இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது கடையில ஏதாவது பொம்மையை பார்த்து கொடுத்தோம்னா அது வேணும்னு கேட்கறது, இரு வேலையா இருக்கு நம்ம அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி அழிச்சுன்னு வந்துட்டா ஆத்துக்குன்னா, அங்க பார்த்தோமே அந்த பூ அந்த பொம்மை, இந்த பார்த்தோமே அந்த பொம்மை, திருப்பி திருப்பி அதாவது அதுலயே அந்த கவனம் திருப்பி திருப்பி அந்த மைண்டு சுத்துறது இல்லையா. அந்த மாதிரி அந்த அறிவு இன்டெலெக்ட் இம்மெச்சூர் இன்டெலெக்ட் வந்து இந்த புலன்கள் மூலமா இயங்குறதுலயே வந்து பிடிச்சுண்டு தொங்கி அப்ப ஆப்சஷன் அது அது விட முடியல அதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அறிவு ஐம்புலனும் ஐம்புலன் உடனே நான்றதாகி இந்த 5 விதமா அந்த எனர்ஜி போகக்கூடிய வழிகள்லயே வந்து அது பிடிவாதமா பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவு நெறிய அறியாது உற்ற நீர் ஆழம். ஜலத்துக்குள்ள இறங்குறா, நீச்சல் மட்டும் இல்ல, அது என்ன இந்த டைவிங் எல்லாம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கா இல்லையா, டைவிங் தெரிஞ்சவா வந்து தண்ணிக்குள்ள போனான்னா அவளுக்கு தெரியும் எப்படி வெளியில வரணும், அப்படியே அந்த அந்த டாக்டிக்ஸ் தெரியும். அவ கீழே போனாலும் டேஞ்சர் அது ஏதோ சம் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா சட்டுன அவளுக்கு அதுல இருந்து அது எதர் வி கேன் அது தள்ள முடியும்னா தள்ளுவா, இல்ல வெளியில வந்துடலாம், இந்த இடத்துல இருந்து வெளியில போயிடணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா வந்துடுவா. அந்த டைவிங் நாலேஜ் எல்லாம் இல்லாதவா தண்ணிக்குள்ள போனான்னாக்க நீரோட ஆழத்துல போனா அவளுக்கு வந்து அங்கேருந்து திருப்பி வெளியில வர முடியாது. வெளியில இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் யாராவது பிடிச்சு ஏதாவது உள்ள போட்டு ஏதாவது பண்ணினாதான் வர முடியும். ஆழத்துல போய் மாட்டின்றுவாவா. நெறிய அறியாது உற்ற நீர் அவளுக்கு வழி த வே டு கெட் இன் டு வாட்டர், த வே டு கெட் அவுட் ஆஃப் இட் தெரியாதக்கு ஆழமான நீர்ல போய் மாட்டின்ற ஒரு ஜீவன மாதிரி. அதாவது இந்த இம்மெச்சூர் இன்டெலெக்ட் இந்த 5 இந்திரியங்கள் மூலமா வந்து தனக்கு சந்தோஷம் திருப்தி வரும் அப்படின்னுட்டு ஆப்சசிவா அந்த 5 இந்திரியங்களை பிடிச்சுண்டு ஐம்புலன்களோட ஒன்றி இருந்து தண்ணிக்குள்ள இறங்குற அந்த சூக்ஷ்மம் தெரியாம ஆழ தண்ணீர்ல போய் மாட்டின்ற ஒரு ஜீவனை மாதிரி இந்த இன்டெலெக்ட் போய் மாட்டின்னு விடுறதாம். அது வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. எதுக்குன்னாக்கா குறி அறிவிப்பான் குரு பரணாமேங்கிறதுக்கு. அந்த ஜீவனுக்கு வந்து இந்த மூலத்தை இண்டிகேட் பண்றது, குரு வந்து இண்டிகேட் பண்றதுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்றாரு. இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா வந்து அந்த குரு சந்நிதியில அவர் வந்து அருள் பிரவாகம் அது வந்து உபதேசமா அந்த ஜீவனுக்கு வந்து போக்கஸ்டா தன்னுடைய அருளை வந்து செலுத்துறார் குரு. அப்படிங்கறத வந்து எப்படி ஒரு ஆள் வந்து தண்ணிக்குள்ள போய் வர வழி தெரியாம மாட்டிக்கிறானோ அந்த மாதிரி அந்த அருள் வெள்ளத்துக்குள்ள ஜீவன் மாட்டின்ட்டு அப்படியே மூங்கி இருக்குமா. அது போய் அந்த ஒட்டிக்க அந்த அனுபவ பலத்தினால வந்து எப்படி இன்டெலெக்ட் வந்து இந்த புலன்களோட ஒட்டிட்டு பிடிச்சுட்டு தொங்குறதோ அந்த மாதிரி ஏதோ அண்ணாமலைக்கு போனோம் சந்நிதியில வந்து அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு அதை மறக்கவே முடியாம இருக்கு இல்லையா. பல பேர் சொல்லுவா
சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பகவான் ஒரே ஒரு வாட்டி பார்த்தது. ஆனா எனக்கு அந்த அந்த சின்ன வயசுல அந்த பார்த்த அந்த இஃபெக்ட் வந்து எனக்கு இன்னும் போகவே இல்லை அப்படின்னு. அதுதான் வந்து இன்டெலெக்ட் வந்து அப்படியே அந்த ஆப்சசிவா அதை போய் பிடிச்சுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி வந்து அந்த அனுபவத்தை அந்த ஜீவன் ஒரு வாட்டி கிடைச்சாலும் அந்த குருவோட அருளுக்கு பாத்திரமான ஜீவன் வந்து அந்த இஃபெக்ட் அந்த அனுபவம் அது என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் அனுபவபூர்வமா. அப்புறம் அதையே பிடிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அந்த ஜீவனுடைய நாட்டத்தை பொறுத்து. அதையே பிடிச்சுட்டு தொங்கின்னு இருக்கும், அதுலயே மூங்கி இருக்கும். ஆழ்கட ஜலத்துல போய் வெளியில வர தெரியாம மாட்டின்ற ஜீவனை மாதிரி அதுல மூங்கி இருக்கும். இது ஒரு லெவலான அறிவுறுத்தல் குரு. ஆனா இந்த அறிவுறுத்தல் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அதாவது ஜீவன் வந்து குரு கிட்ட அசோசியேட் ஆகிறப்போ ஏற்படுற அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அறிவுறுத்தல். இங்க வந்து தண்ணிக்குள்ள போய் மாட்டின்ற ஒரு பொருள், ஒரு கல்லுன்னு வச்சுப்போமே, கனத்த ஒரு ஆப்ஜெக்ட தண்ணிக்குள்ள போட்டா தண்ணிக்குள்ள போய் கீழே போய் உக்காந்துட்டு விட்டோம், அதுக்கு வெளியில வரவே முடியாதுன்னு. ஆனா தண்ணி இது கல்லு வந்து தண்ணி ஆகாது. தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் கல்லு வந்து இட் ரீடைன்ஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் சென்ஸ். ஜலமாட்டம் இருக்கு, ஜலத்துக்குள்ளதான் இருக்கு, அதுக்கு தன்னால எழுந்து வெளியில வர முடியாது. இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருந்துன்னும் கல்லு கல்லா தானே இருக்கு. அப்படி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து முங்கி இருக்கு மூலத்துல, குரு அருள்ல முங்கி இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் பூர்ணமா கரைஞ்சு போகல, அது வந்து தன்னை இழக்கல. அது அந்த லெவல் அருள். ஃபர்ஸ்ட் லோகத்துல விவகாரம் பண்ற அந்த ஜீவனுக்கு இந்திரியங்கள் வந்து விஷய சுகங்கள்லயே ஈடுபட்டு தொங்கின்னு இருக்கிற அறிவுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த அறிவுறுத்தல். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் அறிவுறுத்தல் குரு வந்து என்ன பண்றாருன்னா, அறிவுள்ளே அழிந்தது போல. தெரிஞ்சுக்கிறவன் இண்டிவிஜுவல் சென்ஸ், அதை தெரிஞ்சுக்கிறவன் வந்து நான் தெரிஞ்சுட்டேன்னு கிளைம் பண்றதுக்கு அவன் இருக்கப்படாது. அந்த அறிவு மயமான அந்த இருப்பு இப்ப தூங்கும்போது அதுதான் ஆகிறது. நம்ம அதை ரெஃபர் பண்ணாதான் நம்மளுக்கு அது அனுபவபூர்வமா இருக்கிறதுனாலதான் அதுதான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது மனசு புத்தி லெவல்ல ஏதோ ஒரு கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். தூங்கும்போது நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தூங்குறவனோட இண்டிவிஜுவல் சென்ஸை பிடிச்சுட்டு யாராலையும் தூங்க முடியாது இல்லையோ. தூங்கிட்டா அவள்தான் போச்சு. அதுல அந்த அகண்டமான ஒரு பொருளோட கலந்து நம்மளும் அதுவா ஆயாச்சு. அந்த மாதிரி அறிவுள்ளே அழிந்தது போல. இத தெரிஞ்சுக்கிறவன் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து இந்த பொருள், அதாவது நதி வந்து சமுத்திரத்துல கலக்கிற மாதிரி, அது கலந்ததுக்கு அப்புறம் இதுதான் காவேரி, இதுதான் வந்து கங்கை அப்படின்னு வந்து ஒன்றும் பண்ண முடியும். எல்லாம் அந்த பிகம்ஸ் மூலம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த தெரிஞ்சுக்கிறவனோட இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த பேர் அறிவோட கலந்து இரண்டரை ஆயிடுத்து. இரண்டரை நான் இருக்கேங்கிற அந்த சென்ஸும் இல்லாதக்கு அப்படி ஆயிடுத்துங்கிறப்போதான் வந்து அந்த அறிவுறுத்தல் வந்து இன்னும் டீப்பர் லெவல்ல. இனிஷியலா அந்த தண்ணிக்குள்ள மூங்கி இருக்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி அது வந்து அப்புறம் அது வந்து வெளியில வந்தாக்க, வெளியில வர சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்க நான் அனுபவிச்சேன்னு கிளைம் பண்றவன் இருப்பான். அடுத்த லெவல் அறிவுறுத்தல்ல வந்து அனுபவிச்சேன்னு கிளைம் பண்றவனே இல்லாதக்கு அனுபவம் மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த ரெண்டு நிலைகள்லயும் வந்து குருபரன் குறி அறிவிப்பான் குருபரனாமே. அப்படி ஜீவனுக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கிறவர் தான் வந்து குருபரன் அப்படின்னு குருவோட டெஃபினேஷனாவும் எடுத்துக்கலாம். குருவோட அருள் வந்து இந்த நிலையில வந்து அதாவது சும்மா ஏதோ சர்ஃபேஸ் லெவல்ல வந்து உபதேசம் பண்றதுங்கிறது இல்ல, ஆழ்ந்த லெவல்ல ஜீவனுக்கு அனுபவ சித்தி கொடுக்கிறவர் தான் குருபரன் அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷனும் அது. குருவோட ஆபரேஷன்ஸ் ரெண்டு லெவல்ல இருக்குங்கிறதையும் சொல்லக்கூடியதும் இந்த பாடல் அந்த விதத்துல. அடுத்த பாடல், ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனி மன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாம் ஏழு பிறப்பு
எரி சார்ந்த வித்தாமே. தில்லை தில்லையில ஈசன் ஆனந்த நடனம் ஆடுறாரோனோ அது வந்து தன்னம் தனி நித்தம். ஏக பொருளா இப்ப நம்ம போன பாடல்ல வந்து சொன்னோம் இல்லையா, அந்நிய பொருள் இல்லாம அது வந்து ஜீவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்நியமற்ற நிலையில அது முங்கி போறது அப்படின்னு சொன்னோம். ஈசன்னு எதை சொல்றோமோ, அதாவது தில்லை பொது சபையில வந்து நடனமாடுற பொருள் வந்து அதுக்கு அந்நிய பொருளே இல்லாம தான் அங்க அதாவது அதுக்கு சலனம்ங்கிறதும் இல்ல. ஆனா இட் இஸ் அப்பியரன்ஸ். ஐங்கிருத்தியங்களையும் பண்ற அது அது ரெண்டுமே பூர்ணதே தான். சலனமே இல்லாம இருக்கிற ஸ்திரமா இருக்கிற தன்மையும் எல்லா இயக்கங்களையும் தனக்குள்ள அடக்கின அந்த தன்மையும். அது தில்லையில வந்து அந்த ஐங்கிருத்தியங்களையும் சதா செஞ்சுண்டும் அப்படி அந்த மூலத்தில இருந்து அந்நியம் இல்லாத இருக்கிற நிலை, எல்லா இயக்கங்களையும் தனக்குள்ள அடக்கின பூர்ணத்தை, அந்த நிலையில வந்து நடனம் ஆடுற அந்த பொருள் வந்து தன்னம் தனி நித்தம். அதாவது ஏக பொருளா வந்து நடனம் ஆடின்னு இருக்கு. அந்த அந்த தன்மை, அந்த அந்த பொருளோட அந்த ஆனந்த தன்மைய வந்து தரிசனம் பண்றவாளுக்கு ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றை அத அந்த தில்லையில வந்து தரிசனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? தர்சனாத்து முக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தில்லையில தரிசனம் பண்ண அந்த பிரசன்ஸ வந்து உள் வாங்கிக்க வாங்கிக்க எப்படி அன்னபக்ஷி வந்து பால்ல இருந்து ஜலத்தை வந்து பிரிச்சு பாலை மாத்திரம் சாப்பிடுமோ, அந்த மாதிரி இந்த ஜீவன் வந்து சித்து ஜடம்ங்கிற ரெண்டும் வந்து கலந்து இருந்தாலும் அந்த தில்லையில வந்து தன்னந்தனி நடனமாடுற பொருளை வந்து தரிசனம் பண்றதோட இஃபெக்டா இந்த சித்தும் ஜடமும் அந்த ஜீவன்ல கலந்து இருக்கே, அது பிரிஞ்சு 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 வந்துட்டே அதை தரிசனம் பண்ண பண்ண வந்து அந்த ஜீவன் வந்து சித்தோட இன்னும் மோர் அண்ட் மோர் அசோசியேட் ஆகி ஜடத்தை வந்து விட்டு வரக்கூடிய தன்மை ஏற்படுறது இந்த தர்சனத்தோட இஃபெக்டா. தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு தீமேவு பல் கரணங்களுள் உற்றன. அப்படி அந்த தரிசனம் பண்ணி பண்ணி அந்த ஜீவனுக்கு வந்து ஜடத்துல இருந்து பிரிஞ்சு சித்தோட மோர் அண்ட் மோர் கனெக்டட் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, தீமை அந்த ஆசையினால அந்த ஜீவ பாவத்துல இயங்கக்கூடிய ஆசையினால பலவிதமான தீய கர்மாக்கள் அந்த ஜீவன் ஈடுபட்டு பல பிறவிகளுக்கும் காரணமா அப்படியே ஒரு என்ன நம்ம ஏதோ ஸ்ட்ராங்கா வீடு கட்டி வச்சுக்கிற மாதிரி பல ஜென்மாக்களுக்கு கர்மாவை அப்படி நல்லா ஸ்ட்ராங்கா சேர்த்து வச்சுக்கிறது அந்த ஜீவன். தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாம் 7 பிறவி. 7 பிறவின்னு ஏதோ கணக்கு வச்சிருக்கா. ஒரு ஜென்மால பண்ற கர்மாவோட இஃபெக்ட் வந்து அந்த ஜென்மாவோட தீர்ந்து போயிடாது. 7 ஜென்மாக்கு ஏதோ தொடர்ந்து வரும். அதெல்லாம் தெரியாது, அது என்ன சூக்ஷ்மமோ அதெல்லாம் என்னதோ தத்துவங்கள் இருக்கு. அந்த ஜீவனுக்கு என்னென்ன கர்மாக்கள்ல எப்படி எப்படி ஈடுபட்டா எந்த லெவல்ல வந்து அந்த இட் வில் மேக் அன் இம்ப்ரெஷன். அண்ட் அது அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் போகணும், கம்ப்ளீட்டா ஒரு கர்மாவோட இம்ப்ரெஷன் போகணும்னா ஏதோ 7 ஜென்மா ஆகும் போல் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாம் 7 பிறவி. தீயதுன்னா ஏதோ இங்க போய் சொல்றது, அடிக்கிறது, திருடுறதுங்கிற இதுல அது இந்த ஜீவ பாவத்தை மெயின்டைன் பண்ணிக்கும்படியா அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமா வந்து சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அதனால வந்து 7 பிறவிக்கும் இந்த ஜீவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இன்னும் 7 ஜென்மா நிச்சயமா பிறப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்லா வழி போட்டு வச்சுக்கிறது அந்த ஜீவன். இந்த தீது உற்ற கர்மாக்கள் மூலமா அதான் இல்லைன்னா தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாம் 7 பிறப்பு எரி சார்ந்த வித்தாமே. அப்படி இந்த கர்மாவினால வந்து 7 பிறவிக்கும் வந்து ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிறது அந்த ஜீவன். அதெல்லாம் வந்து எப்படி கரைஞ்சு போறது, இல்லாம போறது அப்படின்னாக்க வந்து எரிமேவு வித்து.
நம்மளுக்கு இந்த தானியங்கள்லாம் இருக்கு. கோதுமை, இந்த கஞ்சிக்கெல்லாம் தானியங்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையா? அதோ பயறு, கோதுமை, ராகி, இது அப்படியெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா? கம்பு, அதெல்லாம் வந்து முளை கட்டலாம். தண்ணியில முக்கி வச்சுட்டு அப்புறம் அதை வடிகட்டி வச்சிருந்தானாக்கா அதுல இருந்து முளை வந்து அதெல்லாம் முளைக்கும். அது அதே தானியங்களை எல்லாம் வந்து ஆனா ஒரு பாத்திரத்துல போட்டு அக்னியில வச்சு வறுத்துட்டோம்னு சொன்னா அப்புறம் அதுல முளையே வராது. தண்ணியில முக்கி வச்சு வடிகட்டி என்னதான் பண்ணினாலும் வந்து அதுல இருந்து முளை வராது. அது அந்த மாதிரி இந்த ஜீவன் வந்து அஜ்ஞானத்தினால வந்து 7 பிறவிக்கும் வந்து வழிகோலி பலதை சேர்த்து வச்சுக்கிறதே. அது வந்து இந்த தில்லையில போய் பொது சபையில நடனமாட வல்ல அந்த அருள் வடிவமான ஈசனை வந்து தரிசனம் பண்ணி அவரோட கிருபைக்கு பாத்திரம் ஆக ஆக இந்த அன்னபக்ஷி வந்து பால்ல இருந்து ஜலத்தை பிரிச்சு பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி இந்த ஜீவன் வந்து ஜடத்தன்மையை விட்டு விட்டு சித்து பக்கமே சார்பு ஏற்பட்டு இந்த 7 பிறவிகளுக்கும் ஆதாரமா தான் சேர்த்து வச்சுருக்கிற அந்த பலவிதமான தீதுற்ற கர்மாக்கள், தீமை பொருந்திய கர்மாக்கள்லாம் வந்து அக்னியில வறுத்தெடுக்கப்பட்ட விதை மாதிரி இன்னும் ஃபர்தரா முளைக்காதுக்கு எல்லாம் வந்து காஞ்சு போயிடும். அப்படி அப்படிங்கறது அந்த தில்லை ஈசனுடைய ஆடவல்லானுடைய தரிசனத்தினால ஏற்படக்கூடிய இந்த அந்த கரணங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இஃபெக்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த பாடல் இது. 7 பிறப்புக்கும் உண்டான வித்துக்கள்லாம் வந்து கருகி போறது. அடுத்தது வந்து அடுத்த பாடல் வித்தை கெடுத்து வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே. என்ன விளையாட. சோ இந்த மாதிரி இப்ப அந்த பரம்பொருளோட அசோசியேட் ஆகிறதுனால வித்தை கெடுத்து இனி ஃபர்தர் விளையறதுக்கு இன்னும் ஃபர்தர் ஜென்மாக்கள் பண்றதுக்கோ இது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஃபர்தர் பிரவൃத்திகளுக்கு உண்டான பீஜங்கள் எல்லாத்தையும் வந்து கெடுத்து அருள் பண்ணி அந்த பரம்பொருள் இந்த ஜீவனுக்கு வந்து ஃபர்தரா அந்த ஜீவ பாவத்துல இயங்கக்கூடிய அந்த தன்மையை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வெளில போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வெளியில இருந்து குப்பை வரதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளில போட்டாதான் கிளீன் ஆகும். நம்ம மாட்ட குப்பையை தூக்கி வெளில போட்டுட்டே இருக்கோம், வெளியில இருந்து குப்பை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து வீடு கிளீன் ஆகாது இல்லையா? அதான் இந்த பரிகாரம் அப்படியெல்லாம், அதாவது காமியார்த்தமா பூஜை பண்றது. ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதனால வந்து அந்த கர்ம வினை போகிறதுக்காக இந்த பூஜையை பண்ணி இந்த வேலையை நடத்திக்கிறதுங்கிறது அந்த மாதிரிதான். இந்த ஜீவனுக்கு வந்து ஆதாரத்துல அந்த மூலத்தை அடையணுங்கிறது இல்ல, தன்னோட பிரவருத்தியில தனக்கு வேணுங்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி அதை மாத்தி அமைக்கணும்னுட்டு ஈஸ்வனோட சக்தியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பரிகார கர்மா என்னத்தையோ பண்றதுங்கிற மாதிரி. அது வந்து ஆக்சுவலா அந்த ஜீவனுக்கு ஆத்தென்டிக்கமான ஒரு ஹிதம் இல்லை. வித்தை கெடுக்கிறது. அந்த பீஜம் அந்த ஜீவனுக்கு இயங்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வித்துக்கள் எல்லாத்தையும் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அது விளையாதபடிக்கு பண்ணி வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கற அத வெளியில பிரவருத்தி பண்ற இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டா. வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கு உண்டான கேட்டெல்லாம் வந்து லாக் பண்ணி பூட்டியாச்சுன்னா வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒரு திருப்தி ஏற்படணுமே, உள்ள ஒரே டென்ஷனோட இருந்தா என்ன பண்றது? அதனால இந்த எனர்ஜி லெவல்ஸ் நம்ம இந்த மூலாதாரம் இல்ல சஹஸ்ராதாரம் வரைக்கும் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது என்னன்னா அந்த ஜீவனோட ஒரு பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பரம்பொருள்கிட்ட ஈடுபடக்கூடிய நிலைகள், அதெல்லாம் அவ்வளவுதான். இட் இஸ் நாட் சென்டர்ட் இன் த பாடி.
அந்த ஜீவன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெச்சூர் ஆகி அந்த பரம்பொருள் கிட்ட எவ்வளோ டீப்பா கனெக்டட் ஆகிறதுங்கிற அந்த நிலை அது வந்து ஆம், வியாகிரத்தே மிக சுத்த துரியம் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவல்ல அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து யோக சாஸ்திரத்துல 6 நிலைகள் சொல்லப்படுறது. அதுல ஏதோ அந்த ஆக்ஞா அந்த மாதிரி ரொம்ப டாப் லெவல்ல அந்த ஜீவ பாவமே போயிடுறது. லோயர் லெவல்ஸ்ல வந்து நான் இப்படி இருக்கிறவன், எனக்கு வந்து இது கிடைச்சிருக்கு, இந்த சித்தி ஏற்பட்டிருக்கு, எனக்கு இந்த சக்தி வந்திருக்கு, எனக்கு இந்த வேலை நடக்கிறது, எனக்கு இந்த தரிசனம் ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஏதோ அனுபவங்கள்லாம் ஏற்படுமா இருக்கும். அந்த டாப் மோஸ்ட் லெவல்ல வந்து துரியம் எல்லாத்தையும் கடந்து அகண்டமா இருக்கக்கூடிய அந்த அனுபவம் ஏற்படுறது. அப்பதான் தன்னுடைய அந்த ஃபார்ம்லெஸ் இருப்பு நிலைய வந்து அந்த ஜீவன் டச் பண்ற லெவல், எனர்ஜி லெவல். வியாகிரத்தே மிக சுத்த துரியம் அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார்மா இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைய வந்து அனுபவிக்கிற அந்த தன்மை பிறந்து துடக்கற அந்த அனுபவம் ஏற்பட்டு வெளியில வந்து செயல்பட்டு பல பல சேனல்ஸ்லயும் இயங்கக்கூடிய அந்த அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மூலமான பிரவൃத்திகள் எல்லாத்தையும் இல்லாம பண்ணி ஆந்தரிகத்துல அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நல்ல அந்த ஒசந்த ஒரு நிலையில தன்னைத்தானே வந்து உருவமற்று அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கொஞ்சம் தற்காலத்துக்கு அடங்கி இருக்கக்கூடிய துரியம் அகண்டமா இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ஃபார்ம்லெஸ் இருப்பு நிலைய வந்து அடைஞ்சு அது அனுபவபூர்வமா பிறந்து துடக்கிற அப்பதான் டவுட் இல்லாம அந்த ஜீவனுக்கு வந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இல்லைன்னா யாரும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அது தன்னுடைய அனுபவமா அது அந்த ஜீவன் வந்து தெரிஞ்சுக்கணும். பிறந்து துடக்கிற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்கள். அப்படி அந்த நிலையில இருந்து அனுபவபூர்வமா தன்னுடைய ஃபார்ம்லெஸ் இருப்பு நிலையை உணர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த இந்த சரீரம் நான் இல்லைன்னா தெரிஞ்சு போச்சு, சரி இதை விட்டுடுவோம். நம்மளுக்கே இப்ப எல்லாருக்குமே தெரியும், விவகாரத்திலேயே தெரியும், யாரும் சாஸ்வதமா இருக்க போறது இல்லை. என்னைக்கோ ஒருனா இந்த சரீரத்தை விட்டுட்டு பிரியணும் உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதான் தெரிஞ்ச ஃபைனல் அதுதானே, உயிர் பிரிய தானே போறதுன்னு இன்னைக்கே போய் ஸ்மசானத்துல படுத்துக்குவா முடியும். அது அங்கதான் அங்க சங்கல்பம் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த அம்சமும் போயிடணும். அது போயிட்டு அதான் மாணிக்கவாசக பெருமான் வந்து திருவாச்சகத்துல வந்து சொல்லுவார், அந்த ஈசனுடைய கிருபைக்கு பூர்ணமா பாத்திரமாயி அவருக்கு சரணாகதி பண்றதுன்னா என்ன, அவர் டேக் ஓவர் பண்றதுன்னா என்னங்கிறதெல்லாம் உணர்ந்து அந்த நிலைய பாடிட்டே வரும்போது சொல்லுவார், சொல்ல முடியும், நீ எனக்கு முக்தி குடு, என்ன இந்த லோகத்துல இருந்து எடுத்துடு, உன்னோட திருப்பாதத்துல வச்சுக்கோன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது உன்னோட டெசிஷன் அல்லவோ. அதுதான் வாஸ்தவமா உணர்ந்தாக்க அங்கே நம்ம வந்து சுப்சாப் ஆயிடும். அதுல ஒன்றும் பிரார்த்தனை பண்றதுக்கு, முக்தி குடுன்னு பிரார்த்தனை பண்றது கூட நமக்கு என்ன இருக்கு? நம்மளோட சாய்ஸும் இல்லை, நம்மளோட அதிகாரமும் இல்லை, எதுவும் இல்லை. உணர்ந்தாச்சுன்னா ஆக்சுவலி முக்திங்கிற நிலை, பந்தம் வீடு அற்ற நிலைதான்ங்கிறத அனுபவபூர்வமா உணர்ந்தாச்சுன்னா நீ முக்தி குடுன்னு கேட்கறதுக்கும் ஒரு ஆளும் இருக்க மாட்டான். சரி, ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு அதோட எல்லாம் சேர்ந்துதான் நீ இருக்கா. இந்த துரிய நிலையில வந்து தன்னுடைய அகண்டமான எந்த ஃபீச்சர்ஸும் இல்லாம இந்த பியூர் இருப்பு நிலைய வந்து அனுபவிச்சு அனுபவபூர்வமா அதுல ஒரு ஆழம் ஏற்பட்டவர்கள் சிவயோகிகள். அப்புறம் அந்த சரீரத்துல அந்த புலன்களோட எல்லாத்தோடையும் இருந்தாலும் அதோட ஒத்துண்டு நல்லா சௌக்கியமா இருக்கா, திட்டிண்டு ஒழிஞ்சு போனா தேவையில்லைன்னுலாம் சொல்லல. ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு, ஆனா அதுக்கும் இதுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நன்னா தெரியுமா. செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே. அதோட டிமாண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதுவும் அதோட டிமாண்ட்ஸும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அதோட இயக்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை.
இந்த இரும்பை மாகாளம் ஸ்தலத்துல கடுவெளி சித்தரோட சரித்திரம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் அஸ் டோல்ட் பை ரமண மகர்ஷியில வந்து இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஹெட்டிங்ல வந்து அண்ணாமலையான் சொன்ன கதையில இந்த பாயிண்ட் தான் எம்பசைஸ் பண்ணுவார். இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் தி வேர்ல்டு. லோகத்துல அந்த ஜீவன் அந்த மாதிரி ஏதோ உருவத்துல ஏதோ இயங்குறது அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் அதுகிட்ட போய் ஒட்டிக்கிறது இல்ல. அந்த ஜீவனுக்கு அந்த உருவத்துக்கு எப்படி இயங்குறதுக்கு இருக்கோ அது அப்படி இயங்கின்னு இருக்கு அப்படின்னு இருக்கார் அவர் கடுவெளி சித்தர். வந்து லோகத்துல இருக்கிறவாள்லாம் அவர் ஏதோ வந்து அவரோட தபஸ்ல இருந்து விழுந்துட்டார், பிரஷ்டன் ஆயிட்டார் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றா, சிரிக்கிறா. அவருக்கு ஒன்றும் அது அந்த கமெண்ட்டும் அவருக்கு ஒன்றும் நீங்க ரொம்ப கிரேட்டுன்னு சொன்னாலும் அவருக்கு ஒன்றும் பாதிக்க போறது இல்லை, நீ இந்த பிரஷ்டன் ஆயிட்டேன்னு சொன்னாலும் அவருக்கு ஒன்றும் பாதிக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு ஒன்றும் யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்றதுக்கும் இல்லை. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல ஈஸ்வனுடைய அருள்னால வந்து ஒரு அறம் பாடுறார். அறம்ங்கிறது இந்த வெண்பா அந்த மாதிரி ஒரு பாடல் வகை. அறம் பாடுறார். நான் இந்த மனசு வந்து எந்த போக்குல போகணுமோ அது அந்த போக்குல நான் ஒன்னும் அது தடை பண்றது இல்லை, அது மட்டும் போகும். நிக்கணும்னா நிற்கும், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் எப்பயுமே அகண்ட ஆகாசமா தான் இருக்கேன். அது உண்மையானாக்கா கல்லும் வெடித்து கடுவெளியாமே அப்படின்னு அந்த அறம் பாடின உடனே ஸ்தலத்துல இருக்கிற ஈசனுடைய சிவலிங்கம் வந்து பெரிய ஒரு சப்தம், இடி சப்தம், வெடி சப்தம் மாதிரி கேட்கறது. இந்த சிவலிங்கம் வந்து 3 பாகமா வெடிச்சு தெரிச்சு விழுந்துடுறது. என்னைக்கும் இரும்பை மாகாளத்துல போய் பார்த்தோம்னா சிவலிங்கம் வந்து 3 தனித்தனி பீஸா இருக்கும். அது அந்த காப்பர் பெல்ட் மாதிரி போட்டு லிங்க ரூபத்துல அப்படி சேர்த்து நிறுத்தி வச்சிருப்பா. அந்த ஜீவன் அது வந்து அப்படி அந்த அனுபவ பூர்வமா தான் வந்து எதோடையும் எந்த ஃபார்ம்லயும் இல்ல, தனக்குன்னு எந்த தேவைகளும் இல்லை, தனக்கு எதுவும் நடக்கிறதுக்கும் இல்லை, நடக்காம இருக்கிறதுக்கும் இல்லைங்கிறத தன்னுடைய அந்த பியூர் ஃபார்மை வந்து உணர்ந்துடுத்து அந்த அனுபவபூர்வமா அதுல ஆழத்துல போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க இந்த சரீரத்தோட இருந்தாலும் சரி, சரீரத்தோடனா என்ன, அதான் இந்த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் தி வேர்ல்டு. சரீரம் புலன்களோட ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தா காணப்பட்டா கூட செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே. அவளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. they are not of the world. As far as the world is as far as they are concerned, there is no world. As far as the world is concerned, world looks at them as whatever they want, but that doesn't mean anything to them. அப்படி இருக்கிறவாதான் வந்து சிவயோகிகள் அப்படின்னு அந்த யோக நிலையோட தன்மைய வந்து சொல்றது இந்த பாடல். அடுத்த பாடல் சிவயோகமாவது சித்து அச்சித்து என்று தவயோகத்துள் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே. அது வந்து தனக்கு சொல்றார். அந்த மாதிரி அந்த சிவயோக நிலைய வந்து கிருபையினால நந்தியம்பெருமான் நம்மளுக்கு குருவா இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், திருமலர் பெருமானுக்கு நந்தியம்பெருமான் தானே குரு. ஸோ அதனால நவயோக நந்தி அந்த சிவயோகத்துல வந்து நன்னா தேர்ச்சி பெற்று அல்டிமேட்டா இருந்த நம் குருநாதன் ஆகிய நந்தியம்பெருமான் வந்து கிருபையினால நமக்கு அந்த நிலையை கொடுத்தாரே. சிவயோகமாவது சித்து அச்சித்து என்று தவயோகத்துள் புக்கு தன்னொளி தானாய். சோ இப்ப இவர் வந்து அது நந்தியபெருமான அருள்னால வந்து குரு கிருபையினால அந்த நிலையை அடைஞ்சத வந்து தன்னுடைய அனுபவமா சொல்றார். சிவயோகம்ங்கிறது என்ன அப்படின்னா அவர் சொல்றார், இவர் கொடுக்குற டெபினேஷன் திருமூலர் பெருமான், சித்து அச்சித்து என்று, அதாவது இருக்கிறது சித்து, காணப்படுறது அச்சித்து, ஸ்கிரீனும் படமும் மாதிரி. ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம்னா லைஃப், அதாவது இந்த நான் அந்த ஆளுங்கிற பாவம் இருக்கும்போது லைஃப்ல என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன அனுபவம் வந்தாலும்
இல்ல ஒண்ணும் வரவே வேண்டாம். நித்தியபடி இருக்கிற காலத்திலேயே அப்படியே இருக்கிற காலத்திலேயே இந்த ஜீவனோட கவனம் வந்து சித்தியும் அச்சித்தியும் பிரிச்சு பாக்குறது. முன்னாடி சொன்னாரு அன்னபக்ஷி வந்து பால்ல இருந்து இந்த அதாவது பாலையும் தண்ணியும் பிரிச்சு எடுக்கிறதுன்னு. அந்த மாதிரி வந்து ஒரு 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 கர்மாவிலையும் ஒரு ஒரு நிமிஷமும் இந்த ஜீவ பாவத்துல இருக்கும் போதே வந்து இந்த சித்தியும் அச்சித்தியும் பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறது. இருக்கிற பொருளையும் காணற பொருளையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. சித்து அச்சித்து என்று தவ யோகத்துள் புக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும். பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலும் இமோஷனோட பயங்கரமான ஃப்ளோ, இந்த மனசு, அதாவது மனசோட வீக்னஸஸ் நம்மளுக்கு சாதாரணமா இருக்கிறச்ச மைண்டோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரியாது. ஏதாவது டெஸ்டிங் டைம் வரும்போதுதான் வந்து முக்காவாசி மனசோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னங்கிறது தெரிய வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டாலும் சரி மனசு புத்திக்கு அந்த சித்து அச்சித்த வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பேசிக் டிஸ்கிரிமினேஷன் சென்ஸ் அது அதுல பார்த்து அந்த சித்தை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணினாலே போறோம். சித்து அச்சித்துன்னு பிரிச்சு பார்த்துட்டோம்னாலே வந்து ஆக்சுவலி த சிச்சுவேஷன் வில் பி ஹாப்பிலி ரிசால்வ். அது இந்த கலந்து கன்ஃபியூஷன் குழப்பி குழப்பி வைக்கிறதுலதான் முக்காவாசி கன்ஃபியூஷன். ஆனா அந்த தார்டியம் வந்து எப்படி ஏற்படும் அப்படின்னா தப யோக சித்தி இருந்தாதான் அது முடியுமா. தபஸுங்கிறது வந்து அதான் தபஸுங்கிறது அதுதான். கிவன் எனி சிச்சுவேஷன் ஏதோ என்ன நம்ம வந்து ஏதோ ஜபம் பண்றோம் அது இது பண்றோம் என்ன பண்ணினாலும் வந்து அந்த சித்தை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை, அதுல அந்த சித்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுல நிக்கக்கூடிய தன்மை அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒரு ஜீவனால பண்ணிவிட முடியாது. அது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் ஆக்சுவலி. அதனாலதான் வந்து இந்த சாதனை பண்ற வாழ்க்கைலாம் வந்து இப்படி சாப்பிடணும், இப்படி தூக்கம் இருக்கணும், இந்த யுக்தாஹார விஹாரம் அதெல்லாம் அங்கேதான் வருது. அந்த 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 ஒரு நியமங்கள் வந்து யம நியமங்கள், அதாவது மனசையும் சரீரத்தையும் வந்து ஒரு ஒரு நிலையில அதை வந்து ஓட்டல அப்படின்னு சொன்னா இந்த சித்து அச்சித்து பிரிச்சு பாக்குற பவர் வந்து it will fail in many places, fail in many situations. அந்த தார்டியம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தபஸ்சரியை இருந்ததுனாதான், அந்த சுத்தி இருந்தது அப்படின்னு சொன்னாதான் பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்து சுத்தி இருந்து அந்த மூலத்தையே நாடி நாடி பழகி அதுல ஒரு அதுல ஒரு பழக்கம் நம்மளுக்கு இந்த பிராணன் பழகிறதுன்னு சொல்ல, இந்த கிளாக் பாக்குறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு வால்ல நார்த்தர்ன் வால்ல வந்து கிளாக்க மாட்டிருக்கோம் 10 வருஷமா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டைம் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணு வந்து அங்க போகும். அது அந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து பழகிடுத்து அப்படின்னு சொன்னா கிவன் எனி சிச்சுவேஷன் அந்த சித்தியும் அச்சித்தியும் பிரிச்சு 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 பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவ பாவத்தோட ஒரு டீப் லெவல் வரைக்கும் அது இறங்கணும். அங்கதான் அந்த சரீரம் மனசெல்லாம் வந்து ஒரு மாதிரி நிலையில வச்சுக்கணும். இஷ்டத்துக்கு என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம், ஆனா நான் வந்து இது மட்டும் பண்ணுவேன் அப்படிங்கறது வந்து முடியாது அப்படிங்கறது அது அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வெளியில இருந்து யாரும் சொல்றதுக்கு இல்ல. இது தவ யோக முறையில இருந்து சித்து அச்சித்துங்கிறத வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும். சிவயோகத்துள் புக்கு தன்னொளி தானாய் அப்படி அப்படி இந்த சித்தியும் அச்சித்தியும் பிரிச்சு பார்த்தாலே வந்து தன்னுடைய தண்ணியே ஜடத்தையும் சித்தியும் பிரிச்சுடுவோம். இந்த நான் சொல்லக்கூடியதுலயே இருக்கிற ஜடத்தையும் சித்தியும் பிரிச்சுடுவோம். அப்ப இந்த சித்துங்கிற ஒளி வடிவமான தன்னுடைய ரூபம், அதாவது கிராஸ் மேட்டர் இல்லாம தன்னுடைய ஒளி, அது அறிவுபூர்வமான ரூபம், இருப்பு மாத்திரமா அந்த சித்து மாத்திரமா இருக்கிற ஒளி வடிவமான அந்த தன்னுடைய ரூபம் அதுல புகுந்து அப்படி இருக்கிறது தான் வந்து சிவயோகம். தன்னொளி தானாய் அப்படி இருக்கிறது தான் வாஸ்தவத்துல சிவயோகம். அவயோகம்
தவம்னு அவமே செய்தார். சம்பந்த பெருமான் பதிகத்துல நிறைய வரும். அவம்ங்கிறது ஆக்சுவலா வேஸ்ட்னு அர்த்தம். பிரயோஜனம் இல்லாதக்கு என்னமோ ஒரு எதுலயோ ஈடுபடுறது. இந்த சமணர்கள் சாக்கியர்கள் பாடல்கள் எல்லாம் பல இடத்துல இந்த வரும். அவமே செய்து உழல்வார். தபசுங்கிற பேர்ல தலைமுடியெல்லாம் புடுங்குறா, சாப்பிடாம இருக்கா, ஏதோ மேலே ஏறி உட்காந்துக்கிறா, வெயில்ல நிக்கிறா, ஏதோ கடுமையான பிசிக்கல் இதெல்லாம் வந்து ஆச்சரணம் பண்றா. ஆனா அவளுக்கு வந்து இந்த மூலத்தோட ஞானம் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவார், இருதலை போகமும் பற்றும் விட்டார். பாவம், ஏதோ சரீர லெவல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், அது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அதுவும் அனுபவிக்கல. அதுக்குன்னு சரி இப்படி எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு வாழறாளே, அவளுக்கு அந்த பரம்பொருள் கிடைக்குமானா அந்த கிளாரிட்டியும் இல்லை. தபசுங்கிற பேர்ல வந்து அவம், தவம்ங்கிற பேர்ல அவம் பண்ணிட்டு, அவங்கிறது அந்த வேஸ்ட் பண்றது, எனர்ஜிய பண்றேங்கிற அந்த லட்சியம் என்னங்கிறது தெரியாதுக்கு. அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே. அப்ப இந்த நந்தியம்பெருமான், அதாவது குரு வந்து கிருபையினால நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணினதுனால இந்த தபஸ்சரியையில இருந்து சித்து அச்சித்துங்கிறத வந்து பிரிச்சு பார்த்து தன்னுடைய பியூர் ஃபார்ம், ஒளி வடிவமா இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபார்ம்ல வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது அதுவாவே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணினார் குரு அருள்னால. he protected us from this அவயோகம். அதாவது யோகம்ங்கிற பேர்ல எனர்ஜி எல்லாம் தண்டம் பண்ணி அதை சார்ந்து அதுல தண்டமா போகாதபடிக்கு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல வந்து போக்கிக்காதக்கி அத ஆதாரத்துல வச்சுண்டு எதேதோ சித்திகள், எதேதோ சக்திகள், லோகத்துல இதை சாதிக்க முடியும், அதை சாதிக்க முடியும், இந்த அருள் வாக்கு சொல்ல முடியும், என்னமோ அப்படியெல்லாம் வந்து அதாவது சூப்பர் ஹியூமனா பாக்குறவாளுக்கு பெரிய ஏதோ இவா ரொம்ப டிவைன் ஆக்கும், ஏனோ அச்சீவ் பண்ணிருக்கா அப்படின்னு தோணுமா இருக்கும். ஆனா அது வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து மூலத்துல ஒடுங்கிறதுக்கு காரணமா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அது அவயோகம். சரி, அதுக்குன்னு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சங்கல்பம் அற்று மகான்கள் சரித்திரத்துல எல்லாம் வந்து ஏதோ மிரக்கிள்ஸ் எல்லாம் அவ மூலமா நடக்கிறது. ஆனா அவ மிரக்கிள் பண்ணணும்னு நினைச்சுன்னு எல்லாம் பண்றது இல்ல. அதான் அண்ணாமலையான் சொல்வார், பல பேர் பல மகான்களோட சரித்திரத்துல வந்து அவளை சம்பந்த பெருமானே வந்து பாம்பு கடிச்சு வருஷத்துல செத்து போன வணிகனை வந்து எழுப்பினார் திருமருகல்ல. பதிகம் ஈசன்ட்ட தான் பாடினார், பிரார்த்தனையா பாடினார், இப்படி இந்த பொண்ணு கஷ்டப்படலாமா அப்படின்னு ஈசன் கிட்ட அட்ரஸ் பண்ணி பதிகம் பாடினார். அவருக்கு விஷம் தீந்து போய் எழுந்துட்டார். சம்பந்த பெருமான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் அவுட் அ மிரக்கிள் அப்படின்னு நினைச்சுட்டா பாடினார். நான் இவனை எழுந்திருக்க வைப்பேன், என்னோட சாமர்த்தியம், என் பாடலுக்கு அந்த வைபவம் இருக்கு. அவர் முதல்ல அது தன் பாடல்னு நினைச்சிக்கவே இல்லை. எனது உரை தனது உரையாக, அது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ தம். அதான் ஸ்பான்டேனியஸ் டிவைன் ஆக்ஷன். அந்த பண்றவன் இல்ல, இந்த பண்றவன் இந்த ஆளை வந்து சென்டர் பண்ணி வச்சுண்டு என்ன சக்திகள் சம்பாதிச்சுட்டாலும் என்னதான் வைபவங்கள் இருந்தாலும் சூப்பர் ஹியூமனா ஏதாவது வேற ஏதோ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் லெவல்ல வந்து இயங்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அடங்கி அந்த மூல ஒளி வடிவமா அறிவு வடிவமா அந்த ஜீவன் நிக்காத பட்சத்துல அது அவயோகம் தான். நம்ம நந்தியம்பெருமான் குரு கிருபையினால வந்து நாம் அவயோகத்தை சாராது தவயோகத்தை சார்ந்து சித்து அச்சித்துங்கிறத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சு சிவயோக நிலையில நிற்கும்படியா அவர் அருள் பண்ணினாரே அப்படிங்கிறார். குருவோட அருளை வந்து கிளைம் பண்ற பாடல் இது. அவயோகம் சாராது அவன் பதி போக. விபரீதமா ஏதோ இந்த லோகத்துல நான் இதை அடைஞ்சேன் அதை அடைஞ்சேன் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோங்கிற மாதிரி எண்டப்பாகாதைக்கு அந்த பரம்பொருளுடைய அந்த பதி, அதான் அவரோட அந்த வசந்த தாமம் எத்கத்வான நிவர்த்தன்டே அந்த நிலை, அதை வந்து நாம் போய் சேரும்படியா அடையும்படியா அந்த நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும்படியா நம் நவயோக நந்தி நமக்கு அளித்தானே. சிவயோகத்துல கைதேர்ந்த குருவா இருக்கக்கூடிய நம் நந்தியம்பெருமான் நம்மளுக்கு கிருப்பைனால அருள்னால அந்த நிலைய வந்து நம்மளுக்கு கொடுத்தாரே. அடுத்த பாடல், அளித்தான் உலகு எங்கும் தானான உண்மை
அளித்தான் அமரர் அறியா உலகம். அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. இது குருபரன் வந்து நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றது என்னென்ன கொடுத்தார் அப்படிங்கறத அந்த அடுத்த பாடல்ல அதோட கண்டினியூவேஷன் மாதிரி சொல்றார். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. அதாவது இந்திரியங்கள் வேத்தியமா, இந்திரியங்கள் மனசு புத்திக்கு வேத்தியமா இது இருக்கு, இது காணறது, இது அதாவது இது காணறது, இது கேட்கறது, அதுக்கு இருக்குன்னு நம்ம தான் நம்மளோட இருப்பு தான் தலையில வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிக்சர்ஸ் மாதிரி தான். இப்ப பிக்சர் காணும், பாட்டு கேட்கும், என்னோ எல்லாம் சீன்ல இருக்கிறது எல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் இருக்குன்னு நம்ம இருக்கோம் மொழியோ, அந்த இருப்பு தான் வந்து அது தலையில சூப்பர் இம்போஸ் பண்ணி அதுல ஏதாவது ஒரு பயங்கரமான கஷ்டமான சீன் வந்து ஐயோ இப்படி எல்லாரும் கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நம்மளோட தலையில வச்சுதான் அது அப்புறம் அதுல ஏதாவது காமெடி வந்ததுன்னா அதுக்கு சிரிச்சுண்டு அதுல வர ஏதோ அந்த இமோஷன்ஸோட எல்லாம், அந்த படத்துல வர இமோஷன்ஸோட எல்லாம் வந்து கனெக்டட் ஆயிண்டு அது என்ன தானே தன்னை வந்து இன்னும்னா பார்த்துட்டு அது மூலமா தன்னை அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு அஜ்ஞானம் தான் சொல்லணும். தானே தன்னில அமைதியா ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு தானே தன்னை பலதா வந்து பார்த்து அதையெல்லாம் அனுபவிச்சு அப்படி அது மூலமா சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஜீவனுடைய ஒரு நாட்டம். அது போக அதை பூர்ணமா கிளென்ஸ் பண்ணி எல்லாமே தான் அப்படிங்கிறத உணர்த்தினாராம். சினிமா பார்த்துட்டே இருக்கோம், அதுல வர டிராஜடிக்கு அழுதுன்னு இருக்கோம், அதுல வர நல்ல சீன் ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுன்னு இருக்கோம், அதுவும் நம்மளேதான் அப்படிங்கிறத உணர்த்தினா எப்படி இருக்கும்? அந்த இமோஷன்ஸோட எல்லாம் ஒரு இஃபெக்டும் இருக்காது. தானா இருக்கிற அந்த சுகம் மட்டும் மிஞ்சும் இல்லையா? அந்த மாதிரி இந்த லோகத்துல வாழற காலத்திலேயே வந்து எல்லாமே வந்து தான் அப்படிங்கிற அந்த உணர்வு. இந்த போன பாடல்ல சொன்னாரு சித்து அச்சித்த பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும்னு. அது ஒரு சித்தி. அது வந்து குரு வந்து கிருபையினால எனக்கு கொடுத்தார். லோகத்துல விவகாரம் பண்ற காலத்திலேயே வந்து நான் தான் எல்லாமா ஆயிருக்கேன். எதிர்க்க தெரிகிற பொருள், எதிர்க்க தெரிகிற ஆளுகள், நல்லது கெட்டது எல்லாம் வந்து நான் தான் அந்த மாதிரி காணப்படுறேன் அப்படிங்கிற உண்மையை வந்து உணர்த்தினாராம். நம்ம நாவுக்கரசு பெருமான் வந்து ஆணைக்கா ஈசனை ஸ்துதி பண்றப்ப தான் படுவார். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய், நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய், தேனாரும் கொன்றையனே நின்றியூராய் திரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானமானாய், உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. அது ஞானஸ்வரூபியா இருக்கார் ஆனைக்கா அண்ணல். ஆனைக்கா உரை சிவனே ஞானமானாய். அவர் சந்நிதியில வந்து அப்படி நின்னானாக்க அவரோட சாநித்தியத்துல நாவுக்கரசு பெருமானுக்கு என்ன தரிசனம் ஆகிறதுன்னா, இந்த உருவம் ஊனாலான உருவமும் அந்த ஊனோ வெறும் ஜடமா இருக்கிற அந்த சரீரம் இயங்கிறதுக்கு காரணமா அதுல இருக்கிற சித்தம்சமா இருக்கிற உயிரும், அதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இருப்புங்கிற உணர்வு நிலையம் என்னோட பிளானிங்கோ என்னோட மேனேஜ்மெண்டோ இல்லாம நல்லது தீயது எல்லாமாவும் நீயே நின்றாய், நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். ஆனைக்கா உரை சிவனே, தேன் ஒழுகக்கூடின கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கிறவனே, திரு நின்றியூர் ஸ்தலத்திலையும் எழுந்தருளி இருக்கிறவனே, ஆனைக்கால ஞான வடிவமா இருக்கக்கூடிய ஈஷா உன்னுடைய பொற்பாதத்தை அடைஞ்சாக்க அதுக்கப்புறம் இந்த கஷ்டம்ங்கிற பொருளுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? கஷ்டத்துக்கு இருக்கிற பிரயோஜனம் வந்து ஜீவன் பக்குவமாகிறதுங்கிறது உன்னோட திருப்பாதம், ஞான சுரூபியான உன்னோட திருப்பாதத்தை அடைஞ்சுட்டேன்னு சொன்னா அப்புறம் கஷ்டம்ங்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? கஷ்டம் நல்லது கஷ்டம்ங்கிற அந்த இதெல்லாம் பாகுபாடெல்லாம் போய் கஷ்டமே கஷ்டம்னு ஒரு பொருளே இல்லாதக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்றார். அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. அப்படி
அது வந்து அது குரு உணர்த்தினாதான் உண்டு. உம் எல்லா விவகாரம் பண்ற காலத்திலேயே வந்து உலகு எங்கும் தானான உண்மை அளித்தான். அமரர் அறியா உலகம் அளித்தான். தேவதைகள் இது ஒண்ணு யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. சிறுவாச்சகத்திலயும் அங்கங்க வரும். அவளுக்கு தேவதைகளுக்கெல்லாம் கூட கிடைக்கல. அவள்லாம் வத்தி போய் புத்து எல்லாம் வச்சு அப்படி எல்லாம் இருக்கா. எமக்களித்தான். அது என்னன்னா தேவதைகள்ங்கிறது நம்ம பகவத்கீதையில கூட சொல்றாப்புல ஏதோ ஒரு ஜீவ பாவத்துல இருந்து பல புண்ணியங்கள்லாம் பண்ணி ரொம்ப புண்ணிய ஆர்ஜிதம் நிறைய ஆயிடுச்சுன்னா தேவலோகத்துல போய் தேவதைகளா இருப்பான். அப்படி அதாவது அந்த மூலத்தை அடையாம சிவயோகத்துல இருந்து இந்த மூலத்தை உணராதிக்கு த ஜேர்னி டசன்ட் எண்ட். எவ்வளவுதான் புண்ணியங்கள் யாக யஜ்யங்கள் பண்ணி ஏதோ புண்ணிய அர்ஜிதம் எல்லாம் பண்ணினாலும் வந்து தேவதையா இருந்துட்டு க்ஷீணே புண்ணிய மர்த்தி லோகம் விஷந்தின்னு திரும்பி வந்துடுவா. அவளுக்கும் தெரிஞ்சுக்க முடியாத பொருள் தான் அது. அதை எனக்கு கொடுத்தாரே குரு. அமரர் அறியா உலகம் அளித்தான். சரி, நம்மளது முடிக்க முடியாது. நம்ம இது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.